போங்க, நான் கதவை தாப்பா போட்டுக்கிறேன். சின்ன ஜெர்சி உடைய கிளுகிழுப்பு அவருக்கு எங்க தெரியுது? நான் அப்பவே சொன்னேன், ஐயாவுக்கு தெரிஞ்சா கோச்சுக்கு வரணும். எல்லாம் அவங்கதான், எனக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க போறீங்க? அது வந்து அப்பா நைட் ஷோ சினிமா. பழையா சினிமாவுக்கு போறதா இருந்தா சாயந்தரத்துல கூட்டிட்டு போ, ராத்துல கூட்டிட்டு போகாதுன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மஞ்சு தான் ரொம்ப ஆசைப்பட்டா. மஞ்சுவோட எந்த ஆசைக்கு நான் குறுக்களிக்க மாட்டேன். ஆனா அந்த ஆசை அவ உடம்ப கெடுத்துச்சுன்னா அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன். என் உடம்புக்கு இப்ப என்ன வந்துச்சா? என்கிட்ட ஒண்ணும் பேசாத, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். உள்ள போ. Do what I say. போடா. பொண்டாட்டிய வெளியே கூட்டிட்டு போறது கூட சுதந்திரம் இல்ல. அது ஒண்ணு இல்ல, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உடைக்க வேண்டியதெல்லாம் உடைச்சாச்சு இல்ல, அப்புறம் என்ன? போய் தூங்கு. முடியாது, வெளியே போகாதேன்னு சொல்லதான் உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் விடிய விடிய இப்படியே ஹால் உட்காந்துட்டு முடிச்சிட்டு இருக்க போறேன். வடிவே, எனக்கு தூக்கமே வரக்கூடாது. சூட ஒரு டீ கொண்டா. இந்த கொண்டாரம்மா. மரும பொண்ணு மாசம் 5 நாள் தானே புருஷனோட இருக்கா அப்படின்னு ஈவு யாருக்கும் இருக்கணும். எங்க இருக்கு? மனுஷனோட கண்ணை தோண்டி தோண்டி உணர்ச்சிகளே செத்து போச்சு. தொழில் அப்படி. பெரிய டாக்டர். வெளியே போகாத, உடம்பு கெட்டு போயிடும். நேரத்துக்கு சாப்பிடு, உடம்பு கெட்டு போயிடும். கண்ணு முழிக்காத, உடம்பு கெட்டு போயிடும். உடம்பு சரியில்லைன்னா யாராவது Good night, dear child. மருமகளுக்கு இன்னும் கோபம் தீரல போல இருக்கு. தூக்க மருந்தை கொடுத்து என்னை தூங்க வைத்த திருட்டுத்தனம் தெரிந்து விட்டது. நல்லது, புதுக்கொடி இருக்கிற கொடியெல்லாம் பத்தாதா? வடை, சட்னி, குறிப்பு, கவனம், உரைப்பு அதிகம். இட்லி. ஓ, என் கூட பேச மாட்டாளா மருமக பொண்ணு? நல்லா இருக்கு. நான் பரிமாறட்டா? இத்தனை நாளா நீயா இந்த வேலையை செஞ்ச? இல்ல. உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? என்ன? நம்ம நாட்டுல ஒரு ஸ்டேட்ல புதுசா மந்திரி சபை அமைச்சாங்களாம். அதுல ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாராம். அவர் எதுக்கு எடுத்தாலும் அர்த்தம் முடியாம கோச்சுக்குவாராம். என் பேர்ல எல்லாம் புதுக்கொடி. சாப்பிடும் போது அரசியல் பேசக்கூடாது. சாப்பிடுறாரு. சாப்பிட்டுக்கிட்டே அந்த கையால காப்பி எடுத்து ஊத்துறாரு. சக்கரை அவ்வளவு போட்டுக்கிறாரு. ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறாரு. கலக்குறாரு, குடிக்கிறாரு, தட்டிலேயே கை கழுவுறாரு, எந்திரிக்கிறாரு, புறப்பட்டார். போகும்போது டாட்டா சொல்லிட்டு போறதுதான் தமிழர் பண்பாடு. நான் தமிழர் மட்டுமல்ல, இந்தியனும் கூட. சொல்லிக்காம போற. நான் எவ்வளவு கோவமா இருந்தாலும் அவர் தானே டாட்டா சொல்லிட்டு போனோம். அட உடுங்கம்மா வண்டிய, எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு பாக்கலாமே. நான் பாத்துக்கிறேன். சரி சரி. வடிவு ஐயா, மருமக இன்னும் கோவமா தான் இருக்காளா? அதை ஏன் கேக்குறீங்க? காலையில மேத்து மேல வச்ச டிப்பன் அப்படியே இருக்குது. உங்க மருமகளும் அங்கேயே உட்கார்ந்து இருக்குது. நான் சாப்பிட்டேன். காலையில இருந்து சாப்பிடலையா? Damn it.
படி, காலையில இருந்து நீ சாப்பிடவே இல்லையாமே. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன் கோபத்தை எது மேல வேணாலும் காட்டு, ஆனா சாப்பாட்டு மேல காமிக்காதேன்னு. இல்ல நீ, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு எழுதிக்கிட்டே இருக்க. ஸ்ரீராமஜெயம் எழுதுற வடிவன். நான் தான் கேட்கறேன் இல்ல, எனக்கு அவையில குந்தாடி கருப்பி. நீ என்ன கேவியா? பகல் பூரா உபவாசம் இருந்துட்டு ராத்திரில ஸ்ரீராமஜெயம் எழுதுறதுக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல நீ சாப்பிடல, இங்க கொலைய விழுவும். வெளியில இருந்து வந்தது வேர்த்து கொட்டும். கோட்டை கைட்டு வச்சுட்டு அப்புறம் திட்டு சொல்லுவடுது. நான் கோட்டை கழட்ட மாட்டேன், ரெயின் கோட் போட்டுக்க போறேன், வேர்த்து கொட்டட்டும். ஸ்ரீராமஜெயம் ஐயோ, மாமா எதுக்காக காலாகாலத்துல சாப்பிட சொல்றான், எதுக்காக சினிமாவுக்கு போகாத தூங்குன்னு சொல்றான்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். அது மாமாவை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணும், அறிவு வேணும், மூளை வேணும். புத்தி, அறிவு, மூளை எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிவிடுது. கடைசியா கேட்கிறேன், இப்படி சாப்பிட போறியா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், எனக்கு உங்க மேல கோவம் தான். நீங்க எப்ப வெளியே போனாலும் என்கிட்ட டாட்டா சொல்லிட்டு தானே போவீங்க. இன்னைக்கே சொல்லாம போனீங்க. நேரடியா என்ன பார்த்து சொல்ல இஷ்டம் இல்லைன்னா சோத்து பார்த்து சொல்றது, தூணை பார்த்து சொல்றது, இல்லன்னா எதிரியாவது எழுத வச்சுட்டு போறது. பைத்தியமே, நீ என் மேல இருக்கிற கோபத்தை சாப்பாடு மேல காய்ப்பேன்னு எனக்கு தெரியாது. நீ ஒழுங்கா சாப்பிட வந்திருந்தீங்கன்னா மாமா என்ன செஞ்சுட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். இத பாரு, இத பார், பார் பார், டாட்டா. I'm very sorry, Mama. I'm sorry. இப்ப ஒரு மாமாவை புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம். என் கண்ணுக்கு முன்னாடி உட்காந்து நிறைய சாப்பிடணும். வடிவு, வடிவு. யாருப்பா? ஐயா, பிரபல கண்டாக்டர் துவாரகநாத் வீடு இதுதானே? கண்டாக்டர் துவாரகாநாத் வீடு இதுதான். அவரு பிரபலமா என்னான்னு எனக்கு தெரியாது, அது நான் தான். உனக்கு என்ன வேணும்? கண்ணு வேணும். ஓ, உனக்கு கண் பார்வை இல்லையா? வா 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 வா, உள்ள வா. பாத்து வா. அதெல்லாம் கையில மஞ்சள் துணியில முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். எனக்கு கண்ணு கொடுக்கறதுக்காக உங்களுடைய ரேட், ஃபீஸ், பணம், என் பேர்ல பட்டா எழுதி வச்ச புறம்போக்கு நிலம், என் குடிசை வீடு, மழை காலத்துல கூட தண்ணி வராத 16 அடி உரக்கல்லு கிணறு, என் வீட்டுல உள்ள தட்டு முட்டு சாமா எல்லாத்தையும் வித்து கிடைச்ச பணம் 1268 ரூபாய். அதுல 30 ரூபாய்க்கு இந்த அருவாளை வாங்கினேன், 2 ரூபாய் கொடுத்து சாண பிடிச்சேன். மிச்ச பணத்தை இந்த மஞ்சள் துணியில கட்டி உங்களுக்கு காணிக்கையா கொண்டு வந்திருக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு எனக்கு கண்ணு கொடுங்க. 2 கண்ணு முடியலன்னா 1 கண்ணாவது கொடுங்க. அதுவும் முடியலன்னா வாடகைக்கு 1 வாரத்துக்காவது கண்ணு கொடுங்க. கையில அறிவாளை வச்சுக்கிட்டு கேக்குறியே, கொடுக்காம இருக்க முடியுமா? கொடுக்குறேன்ப்பா.